அடுத்ததாக வந்து பேச போகிறவர் சிரிப்புக்கும் கலக்கற்புக்கும் கேரண்டி கொடுக்கும் ஒரு பன்முக கலைஞர், மிளகா, ஆசை ஆசையை படங்களுடைய இயக்குனர் அண்ட் 4 Idiots படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய ரவி மரியா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். 4 Idiots படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற கட்சியில் வந்து சேரும்போது தலைவர்லாம் இப்படி தான் போட்டு சேர்ப்பாங்க. புதுசாக இருக்குது சார். 4 Idiots படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும், எனது பாசத்திற்குரிய மீடியா நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற திருப்பூர் சுப்பிரமணி சார், நாசர் சார், அம்மாகிரீசன் சிவா சார் போன்ற ஆளுமை, பொன்ராம் சார், என்னை உருவாக்கிய எழில் சார், என்னுடைய நண்பன் புகழ், இப்படி ஏகப்பட்ட ஜாம்பவன் இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பொழிவுன்னு சொல்லிட்டு சின்னதாக பேச சொன்னாங்க. ரொம்ப டைம் கம்மி, அதனால் வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலான் இருக்கேன். இந்த படம் அம்மாகிருஷ்ணன் சிவா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய தீனி. யானையை வந்து ஒரு கரும்பு தோட்டத்தில் விட்டு அது என்ன பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு. தோட்டத்தையே அழிச்சிருக்கேன், படத்தை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை. இந்த படத்தில் வந்து என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணாமலே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு ஆளாக பார்த்து கதை சொல்லி கடைசியாக சர்க்கரை இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரைங்கிற மாதிரி என்கிட்ட வந்தாங்க. என்னுடைய சந்தேகத்தோடு வந்தாங்க. ஏன்னா இந்த கதை முழுக்க முழுக்க என்னையை மையப்படுத்தியே எழுதின கதை. ஒரு வில்லனை மையப்படுத்திய ஒரு கதை வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு வில்லனை மையப்படுத்திய கதை. இந்த படத்தில் 2 வில்லன், நான் ஒன்று, வின்சென்ட் அசோகன் சார் ஒன்று. பட் நான் தான் படம் ஃபுல்லாக வந்து இருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதை வந்து ஒரு பிரகாஷ் ராஜ் சார் மாதிரி நடிக்கணும், ஒரு சத்யராஜ் சார் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆளுமையான ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அவங்க அப்படின்லாம் நினச்சி எங்கேயோ போயிட்டு கடைசியில் என்கிட்ட டவுட்டோடு வந்து உட்காந்தாங்க. நான் வழக்கம் போல் ஸ்கிரிப்டை கேட்டு சரி பண்ணலாம் சார்னு சொல்லி பண்ணோம். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு கோகுல் சாரும் டாக்டர் ஸ்ரீவசன் சாரும் 2 பேர் வந்து சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நாங்கள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பல மடங்கு பண்ணி கொடுத்துட்டீங்க சார். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை, எங்கள் ஃபேமிலி என்ஜாய் பண்ணாங்க. திருப்பூர் சுப்பிரமணி சார் அவங்க ட்ரூவோடு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. வழக்கமாக அவங்க படம் பார்த்தாங்கன்னா நடுவில் எந்திரிச்சு போயிடுவாங்களாம், எந்திரிச்சே போகாமல் உட்காந்து படம் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி அப்படின்னாங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு ப்ரொடியூசர் வாயால் கேட்குற பெரிய அவார்டு இதுதான். அந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோகுலம் அவர்களுக்கும் திரு டாக்டர் ஸ்ரீவசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் கூட என்னுடைய கேரக்டரை ஒவ்வொரு டிசைனாக செதுக்கி எழுதினேன். இந்த படத்தின் இயக்குனர் பல ஆண்டுகளாக முயற்சித்து முடியாமல் போய் விரக்தியின் விளிம்பே போனவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சாரால் இந்த படத்தில் ஒரு இயக்குனராக இருக்கார். அவருடைய ஆசை என்னென்னலாம் இருக்கணும் அப்படியே அவர் ஃபேஸே பார்த்து நான் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், சார் நீங்கள் முன்னாடி பண்ணங்கள் படம் வேறு, எழில் சார் படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, அது வேறு சார், இது வேறு சார், இது ஏன் படம் சார் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அவர் அப்சர்வ் பண்ணி அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சுருக்கேன். அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க. ஒரு கட்டத்தில் சொன்னார், இந்த படத்தில் ஒரு 5 நிமிஷம் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வரும் சார். நான் இந்த ஸ்க்ரீன் பே எழுதும் போது வில்லன் ஆடுகிறார், நாயகர் 4 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு சீன் எழுதினேன் சார். உண்மையிலே எழுதும்போது எந்த வில்லன் வந்து ஆட போகிறான், சரி எழுதி வைப்போம் அப்படி தான் எழுதினேன் சார். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் சார், இது ஒரு டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருந்தா கூட இப்படி பண்ணியிருக்க முடியாது சார். அவ்வளோ அற்புதமாக பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி சார். இந்த சீன் வந்து குழந்தைய வந்து கைத்தட்டி மகிழ்வாங்க சார், அவ்வளோ சந்தோஷப்பட்டார். நான் எப்பயுமே கன்னடியை பார்த்து டான்ஸ் ஆடுவேன், மிமிக்ரி பண்ணிகிட்டே இருப்பேன், யார் மாதிரி பாடிக்கிட்டே இருப்பேன், பழைய பாட்டை பாடுவேன், புது பாட்டை பாடுவேன், ட்ரெண்டு பாட்டை பாடுவேன், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். என்கிட்ட காரில் வரவங்களாம் என்னத்தை மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்டே இருக்காருப்பாங்க. என்னென்னா இது எல்லாமே ஒரு பயிற்சி. என்றால் ஒரு நாள் ஒரு இயக்குனர் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வருவாங்க, அதை நம்ம வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக நான் எப்பயுமே ப்ராக்டிஸ்லேயே இருப்பேன். அது மாதிரி தான் டான்ஸும். என்னை வந்து மிகப்பெரிய அளவில் டான்ஸ் ஆட வச்சது என்னுடைய எழில் சார். இது நீங்கள் தேசிக ராஜா படம் பார்த்துருப்பீங்க, கண்ணன் ஸ்டைலுக்கு நான் எல்லாம் ஆடிருப்பேன். அதுக்கப்புறம் என்னை மிக சிறப்பாக ஆட வச்சது இவர் தான். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டு நிறையா வந்துடும். இந்த நேரத்தில் இயக்குனர் சஜு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தினுடைய வசனகர்த்தா டிராவின்சி சரவணன் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர். அங்குலங்களுமே பிரிச்சிருக்கார் டைலாக, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். இதற்கெல்லாம் மேலே இந்த படத்தில் முதல் ரசிகனாக இருந்தது என்னுடைய அன்பு அண்ணன் திரு யூகே அவர்கள். யூகே செந்தில்குமார் சார் வந்து
காமெடி கிங் சுந்தர் சி சார்ட்ட வந்து பல படங்கள் கிட்டத்தட்ட அவர் டேரக்ஷன் பண்ண ஒரு 95% படங்கள் அவர் தான் கேமராமேன். இவர் கேமராமேனை போட்டிருக்காங்களே நம்ம வந்து இந்த படம் காமெடி படமாச்சு, இவருக்கு முன்னாடி நடிக்கிறமேனு ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பல சீனில் கேமரா விட்டு எஞ்சி போயிடுவார், முடியல என்னால் அப்படின்னு. டேய் நீ எதுக்குடா என்னால் முடியலன்னு சொல்லி சிரிச்சுட்டு ஓரம் போய் சிரிச்சுட்டே இருப்பார். என்னுடைய முதல் ரசிகனா இந்த இடத்துல ஈகே என்ன இருந்தாங்க. என்று அவரை பிடிச்ச விஷயம் என்னென்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய ட்ரெஸ்ஸு தான். அவர் ட்ரெஸ்ஸை பார்த்துறீங்களா? பார்த்துறீங்களா? ஏன் சார் இந்த ட்ரெஸ்ஸை போகிறீங்க, கஷ்டப்பட்டு வாங்குறீங்கன்னா? இல்லை சார் தலைவா, மெட்ராஸில் வந்து வருஷத்துக்கு 20 தான் வரும், 20 நானே பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் பாரு. ஏன்னு கேட்டால் இதை மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. கல்யாணத்துலேருந்து கருமாதி வரைக்கும் அந்த ட்ரெஸ் தான் போட்டு போவார். இது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை உலகத்திலே பார்க்க முடியாது, அவ்வளோ இதாக இருக்குது. அதாவது ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி இருக்கு, ஆனால் போடாத மாதிரி இருக்குன்றார். தயவுசெய்து மேலே வந்து உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை காட்டி, சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார், சார் வெளிச்சது வாங்க சார். ஏன்னா உண்மையிலே இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இது லுங்கியா புடவையா பாவாடையா அப்படின்னு அவருக்கே தெரியாதுன்னு சொல்லுவார். ஆனால் இதையே சொல்கிறேன்னா, வேலை செய்யும் போது நம்மளை எதுவுமே டைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரீயாக இருப்பார். ஒரு முதல் பட டைரக்டருக்கு இப்படி ஒரு கேமராமேன் கிடைக்கவே முடியாதுங்க. சீன் பேப்பர் பார்த்துட்டு என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவரே முடிவு பண்ணி எல்லாத்தையும் சீன் முடிகிற வரைக்கும் ரவுண்டிங்லேயே வருவார். உண்மையிலே சுந்தர் சார் ஏன் இவர் தொடர்ந்து பயன்படுத்துகிறாருன்னு பார்த்தா அவருடைய சின்சியாரிட்டி. அதேமாதிரி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், இந்த 2 பாட்டு கேட்டிருப்பீங்க. சில பாட்டுக்கெல்லாம் 4வது 5வது தான் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபஸ்ட் டைமே வந்து ரீச் ஆனிச்சு இந்த சாங், 2 சாங்குமே. இதை விட ஒரு அற்புதமான படம் இந்த படத்தில் வந்து இந்த படம் மாதிரி நம்முடைய சிறை படத்தில் வர்ற மைலேஜ் சாங் மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அது சம்மந்தமே கிடையாது, ஆனால் ஒரு அற்புதமான ஒரு மெலடி சாங் இந்த ஆல்பத்தில் இருக்குது. நீங்கள் கேட்டு ரசிக்க. அவர் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டை தான் ப்ரூவ் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்த பாட்டெல்லாம் கமர்ஷியல் பாட்டு, மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டு ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னோடு இணைந்து நடித்த நண்பன் புகழ் எப்படின்னா விஜய் டிவி பையன்தான், ஆனால் யாரையுமே ஐயா ஐயான்னு சொல்லி மரியாதை இருப்பான். யாருடைய மனசு நோக்கூடாதுன்னு நினைப்பான். அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஒரு ஹீரோங்க மாதிரி நடந்துக்க மாட்டேன். அப்படி சக ஆர்டிஸ்டுகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த சீனை கவர் பண்ணுவேன். அப்படி நான் எவ்வளோ பேர்ட்ட நடித்தா கூட லேட்டஸ்ட்டாக நான் பார்த்து வியந்த ஒரு நல்ல நண்பன் எனக்கு புகழ். ஆமாம், ஏன்னா இந்த மேடையை கூப்பிடும்போது புகழை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இல்லை ரவிமரியான தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிடணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி என்னை மேடை ஏற வச்சா. அப்படி அந்தளவு ஒரு உளவியல் பூர்வமான நண்பன். இந்த படம் இவ்வளோ சிறப்பாக நடந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் மெயின் காரணம் எங்களுடைய நிர்வாக தயாரிப்பாளர் அருணாச்சலம் அவர்கள். இப்படி ஒரு மேனேஜரை உலகத்திலேயே பார்த்துருக்க முடியாது. அற்புதமான மேனேஜர். அவருக்கு துணை நின்ற மிஸ்டர் மனோகர். இந்த படத்தில் அதாவது இணை இயக்குனர், துணை இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். நாகராஜ் சார் இருக்கார், அப்புறம் நம்முடைய தலைவா ஜிந்தாங்க வாங்க, அருணாச்சலம் சார். இப்படி ஒரு மேனேஜர் தயவுசெய்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. இந்த வாங்க நாகராஜ், இவரெல்லாம் டைரக்டருக்கு தோல் கொடுத்தவங்க. பல படங்கள் ஒர்க் பண்ணால் கூட அதை ஈர்ப்போடு ஒர்க் பண்ணுறவங்க, இன்வால்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, ஜிந்தா. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் படத்தை குறைக்கிறாரு, அவரை குறைக்க மாட்டாரு. என்னுடைய ஃபாசில், இவரை எடிட்டராக்கிற பெருமை எனக்கு தான் சேரும். என்னை மிளகா படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்துடைய எடிட்டர் வந்து என்னுடைய ஜெய்சங்கர் சார். அவருக்கு உதவியாக இருந்து படத்தை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி வச்சது என்னுடைய ஃபாசில் தான். ஃபாசில் வந்து இந்த படத்தை வந்து எப்படி யூகே பெரிய ரசிகராக இருந்தாலும் அதுமாரி என்னுடைய மிகப்பெரிய ரசிகர் இந்த படத்தில் மாறிட்டேன்னு சொன்னார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். வேறு யாராவது ஃபைட் மாஸ்டர் இந்த படத்தில் மியூசிக் சொன்னார்ல, அவர் டான்ஸ் ஆடிருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காரு, என்னென்னமோ பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருனே தெரியல, படம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குனார்ல. அந்த ஃபைட்டு பேசப்படுதுன்னா அதுக்கு மாஸ்டர் தான் காரணம். நிஞ்சான ஒரு விஷயத்தை எனக்கு ட்ரெயின் கொடுத்து அந்த நிஞ்சாவை இப்படி தான் சுத்தன்னு சொல்லி அந்த நிஞ்சாவை கொஞ்சம் மிஸ் பண்ணி சுத்தினா கூட மூளையெல்லாம் அடிபட்டுரும், மூளை எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிபட்டுரும். அவ்வளோ தெளிவாக எனக்கு சொல்லிக் கொடுத்து இதை என்னை பயன்படுத்த வச்சார். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆர்ட் டைரக்டருங்க காணுமே, ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தில் வந்து இருக்காரு, ஆனால் இல்லாத மாதிரி ஒரு ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காரு. நீ படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் ஆர்ட் டைரக்டர் சார். அப்புறம் இங்கே என்னுடைய நண்பர்களாக வந்து பிக் பாஸ் பிரஜன் சார் வந்திருக்காங்க. என்னுடைய அடுத்த படத்தோட டைரக்டர் யோகி வந்திருக்காங்க. அப்புறம் தயாரிப்பாளர் சரவணன் சார் வந்திருக்காங்க, அவருடைய பையன் வந்திருக்காரு, இன்னொரு ஹீரோ வந்திருக்காரு. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் மிஸ் பண்ணது வந்து நயன் பிரிங்கியா நயன், குட்டி நயன். நீங்கள் பிறகு பிரிங்கியா 8ன்னு மாற்றிங்க, பிரிங்கியா 8, பிரிங்கியா நயன்.
அவங்க இந்த படத்தில் நீங்கள் ஏதோ ஒரு கிளாமர் டான்ஸ் அடிக்க நினைக்கிறீங்களா, அது இல்லை. இந்த படத்தோட ஹீரோயினியே அவங்க தான். அந்த விஷயத்தையே பிரேக் பண்ணியிருக்கோம். வழக்கமாக ஹீரோயின் படம் ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து சாங் ஆடுவாங்க. ஆனால் இவங்களே நான் பண்ணுறேன் இந்த சாங்குன்னு சொல்லி கேட்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இன்வால்மெண்ட் இந்த படத்தில் அவங்களுக்கு. இந்த படம் வந்து கேரண்டியாக ஒன்று மட்டும் சொல்ல முடியும், இந்த படம் உங்களை சத்தியமாக ஏமாத்தாது. இது த்ரில்லர் படமா, காமெடி படமா, நல்ல மெசேஜ் சொல்கிற படமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே கைத்தறிட்டு எந்திரிச்சு போயிருவீங்க. அப்படி ஒரு சிறப்பான படத்தை லட்சுமி மேக்கர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தமிழ் சினிமாவின் ஒரு ஸ்டைலிஷ் வில்லன்